எங்க எனக்கு காணமேன்னு பார்த்தேன். சார் இன்னைக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க? உங்க ஆளுங்க நேத்து பஸ்ல கல்லு விட்டு எறிஞ்சிருக்கானு, அதான் சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணிருக்கோம். மாச கடைசி ஆனாலே உங்க கேஸ் ஃபைலை க்ளோஸ் பண்றதுக்காக அனாவசியமா எங்க ஆளுங்களை அரெஸ்ட் பண்றதும், நான் இப்படி வந்து நியாயம் பேசுறதும், நீங்க ஏதாவது அநியாயமா போய் பேசுறதும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. குட்ட குட்ட குனிஞ்சிட்டே இருப்போம்னு நினைக்காத. என்னைக்காவது ஒரு நாள் நிமிந்தம்னா தாங்க மாட்டேன். என்ன சின்ராசு வாய் நீளுது? உங்க அப்பா எங்ககிட்ட வேலை பார்த்து சர்வெண்ட். நாங்க கொடுத்த கூலி காசுல தான் இப்ப நீ பேசுற பேச்செல்லாம். எங்க அப்பா உங்க சர்வெண்ட் தான், ஆனா இப்போ நீ எங்களுக்கெல்லாம் சர்வெண்ட். புரியல இல்ல? இந்த யூனிஃபார்ம் போட்டாலே பப்ளிக் சர்வெண்ட் தானே. எங்களுக்காக வேலை செய்யற அரசு அதிகாரி. மக்களோட வரி பணத்துல தான் உனக்கு சம்பளமே கொடுக்கிறோம். அதாவது நாங்க தான் உனக்கு கூலியே கொடுக்கிறோம். செல்வராசு, உங்க அப்பா நாட்டாமங்கிற தலைக்கவசத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு உங்க ஆளுகளுக்காக வேலை பார்க்காம எல்லா சனங்களுக்காகவும் இனிமேலாவது வேலை செய். படிச்ச திமிரு. ஃபைனை கட்டி கூட்டு போ. எடுத்துக்கோ. போங்கடா டே. சரிங்கண்ணா. சட்டையை போடுறா. கிழிச்சு விட்டானே. சின்ராசு, இன்னைக்கு இவங்களுக்கு ஒண்ணுன்னா நீ வந்து கூட்டிட்டு போற. நாளைக்கு நீயே இங்க வந்து உட்கார்ற நிலைமை உனக்கு வந்தாலும் வரும். இப்படி கை நீட்டி பேசுற நீ ஒரு நாள் எனக்கு முன்னாடி கை கட்டி நிக்கிற நிலைமை வரும். கோமதி, அவளை பின்னாடி அனுப்பிட்டு ரதி முன்னாடி வந்து கூட சொல்லு. ஏண்டி சொல்றி. ஏய், நீ அங்க போ, ரதி முன்னாடி வா. எதுக்கு போங்கறேன்ல? கேள்வி வேற கேட்குறேன். எதுக்கு அப்படி சொன்ன? ஏய், அவ கீழே கொட்டையை சேர்ந்தபடி அவளெல்லாம் நம்ம பக்கத்தில் உட்கார விடக்கூடாது. அவனை பார்த்தா தெரியும்ல. ஏய், எந்திரி. ஏன் எந்திரிக்கிறல்ல. 12th வரைக்கும் படிச்சியே, இந்த பக்கத்தை படிச்சதே இல்லையா? என்ன பாக்குற? உன் ஜாதிக்கு இதெல்லாம் காலேஜுக்கு வெளியே வச்சுட்டு வரதா இருந்தா வா, இல்ல தொலைச்சிருவேன்.